ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸை கவனிங்க. நாம் காரில் போயிருந்தால் சீக்கிரமாக போயிருக்கலாம். அதே மாதிரி நீ பணம் சேமித்து வைத்திருந்தால் புதிய வீடு வாங்கியிருக்கலாம். ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அவன் வேகமாக ஓடியிருந்தால் பஸ்ஸை பிடித்திருக்கலாம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே என்ன கிராமருக்கு கீழே வரும் அப்படின்னா தேர்டு கண்டிஷனல். அதாவது இந்த தேர்டு கண்டிஷனில் வந்து நாம் எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா இமேஜினரி சுச்சுவேஷன்ஸ் இன் த பாஸ்ட். அதாவது கடந்த காலத்தில் நடக்காத ஒரு நிகழ்வை பற்றி பேசும்போது நாம் இந்த தேர்டு கண்டிஷனில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ அழைத்திருந்தால் நான் வந்திருப்பேன். இப்போது இந்த சென்டென்ஸுக்குரிய சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நாம் வந்து சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது நீ அழைத்திருந்தால். எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3. எப்போவுமே இதே பேட்டர்ன் தான் இருக்கும். அதே இது செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், நான் வந்திருப்பேன். இந்த செகண்ட் பார்ட்டில் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் would have ப்ளஸ் வேர்ப் 3. எப்போவுமே இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகே, இப்போது நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள், நீ அழைத்திருந்தால். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் என்ன, யூ, அதாவது நீ. அப்போது இஃப் யூ ஹேட். இப்போது அடுத்தடுத்து நம்ம சென்டென்ஸ் பார்ப்போம். சென்டென்ஸ் பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை மட்டும் மாற மாற நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். ஹீ அப்படின்னா இஃப் ஹி ஹேட், ஷீ அப்படின்னா இஃப் ஷீ ஹேட், இட் அப்படின்னா இஃப் இட் ஹேட். இந்த மாதிரி சப்ஜெக்ட் மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். இதே பேட்டர்ன் தான் எல்லாத்துக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேட். இதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா வேர்ப் 3 வரணும், சரிங்களா? எப்போவுமே என்ன தான் வரணும், வேர்ப் 3 தான் வரணும். ஓகே, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வேர்ப் என்ன, அழை அப்படிங்கிறது தான் வேர்ப். இப்போது இந்த அழை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், இன்வைட். அதாவது ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்திற்கோ அழைத்தல். அப்போது இன்வைட், இன்வைட்டட், இன்வைட்டட். எப்போவுமே வேர்ப் 3 தான் பயன்படுத்தணும். அப்போது இன்வைட்டட். இஃப் யூ ஹேட் இன்வைட்டட், நீ அழைத்திருந்தால். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்திருப்பேன். இப்போது இதில் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் would have ப்ளஸ் வேர்ப் 3. எப்போவுமே இதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகே, இப்போது சப்ஜெக்ட் என்ன, நான். அப்போது ஐ would have, சரிங்களா? இங்கேயும் சப்ஜெக்ட் மாற மாற ஹீ அப்படின்னா he would have, she அப்படின்னா she would have, it அப்படின்னா it would have. இந்த மாதிரி சப்ஜெக்ட் மாற மாற சப்ஜெக்டை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி இதே பேட்டர்ன் தான், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வேர்ப் வரணும், வேர்ப் 3 தான் வரணும். இந்த ஐ would have அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் என்ன வேர்ப் வரணும், வேர்ப் 3 தான் வரணும். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்ன, வா அப்படிங்கிறதான் வேர்ப். அப்போது வா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், கம், கேம், கம். எப்போவுமே என்ன தான் வரணும், வேர்ப் 3 தான் வரணும். அப்போது ஐ would have come. நான் வந்திருப்பேன். நீ அழைத்திருந்தால் நான் வந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் இன்வைட்டட் ஐ would have come. ஓகே, இப்போது உங்களுக்கு புரிகிறதுக்காக நாம் வேறு வேறு சப்ஜெக்ட் வேறு வேறு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நாம் ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இதே பேட்டர்னில் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிரும். இப்போது குழப்பம் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த சென்டென்சஸ் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிரும். அடுத்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ பயிற்சி செய்திருந்தால் நன்றாக விளையாடி இருக்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது நீ அப்படின்னா எப்படி சொல்லுவோம், யூ. அப்போது பேட்டர்ன் என்ன, இஃப் யூ ஹேட், அதுக்கப்புறம் வேர்ப் 3 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நன்றாக விளையாடி இருக்கலாம். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கணும். இதில் சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் வந்து வெளிப்படையாக கொடுக்கல, ஆனால் மறைமுகமாக இருக்குது. எப்படி இருக்குது, நீ பயிற்சி செய்திருந்தால் நீ நன்றாக விளையாடி இருக்கலாம். நீ அப்படிங்கிறது தான் இதுலேயும் சப்ஜெக்ட். அப்போது யூ would have ப்ளஸ் வேர்ப் 3. அடுத்தடுத்த சென்டென்சஸ் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிரும். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ பயிற்சி செய்திருந்தால். இது எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேட்,
அதுக்கப்புறம் வேர்ப் 3 வரணும். அப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்ப் என்ன? பயிற்சி செய் அப்படிங்கிறதான் வேர்ப். அதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்ட், ப்ராக்டிஸ்டு. வேர்ப் 3 என்ன? ப்ராக்டிஸ்ட். அப்போது இஃப் யூ ஹேட் ப்ராக்டிஸ்ட், நீ பயிற்சி செய்திருந்தால் ஓகே என்ன செஞ்சிருக்கலாம்? நன்றாக விளையாடி இருக்கலாம். இப்போது செகண்ட் சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து யூ வுட் ஹேவ், சரிங்களா? யூ வுட் ஹேவ், அதுக்கப்புறம் என்ன வரணும்? வேர்ப் வரணும். வேர்ப் என்ன? செகண்ட் சென்டென்ஸில் விளையாடு அப்படிங்கிறதான் வேர்ப். அப்போது ப்ளே, பிளேட், பிளேட். அப்போது வேர்ப் 3 என்ன? பிளேட். யூ வுட் ஹேவ் பிளேட், நீ விளையாடி இருக்கலாம். எப்படி? நன்றாக. அப்போது வெல். இஃப் யூ ஹேட் ப்ராக்டிஸ்ட் யூ வுட் ஹேவ் பிளேட் வெல், நீ பயிற்சி செய்திருந்தால் நீ நன்றாக விளையாடி இருக்கலாம். ஓகே, அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதே பேட்டர்னில் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ பணம் சேமித்திருந்தால் புதிய வீடு வாங்கியிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ பணம் சேமித்திருந்தால், இதில் சப்ஜெக்ட் என்ன? நீ. அப்போது இஃப் யூ ஹேட். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்ன? சேமி அப்படிங்கிறதா இங்கே வந்து வேர்ப். அப்போது சேவ், சேவ்ட், சேவ்ட். இஃப் யூ ஹேட் சேவ்ட், நீ சேமித்திருந்தால். என்ன சேமித்திருந்தால்? பணம். அப்போது மணி. இஃப் யூ ஹேட் சேவ்டு மணி, நீ பணம் சேமித்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? புதிய வீடு வாங்கியிருக்கலாம். இங்கே சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படிங்கிறதான் மறைமுகமாக இருக்குது. அப்போது யூ வுட் ஹேவ். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்ன? வாங்கு அப்படிங்கிறதான் இங்கே வந்து வேர்ப். அப்போது பை, பாட், பாட். யூ வுட் ஹேவ் பாட், நீ வாங்கியிருக்கலாம். என்ன வாங்கியிருக்கலாம்? புதிய வீடு. அப்போது a new house. If you had saved money, you would have bought a new house. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் சமைத்திருந்தால் நாம் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் சமைத்திருந்தால், இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவள். அப்போது இஃப் ஷி ஹேட். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்ன? சமை அப்படிங்கிறதா இங்கே வந்து வேர்ப். அப்போது குக், குக்ட், குக்ட். அப்போது இஃப் ஷி ஹேட் குக்ட், அவள் சமைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நாம் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். இது எப்படி சொல்கிறது? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நாம். அப்போது we would have. நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்ன? சாப்பிடு அப்படிங்கிறதா இங்கே வந்து வேர்ப். அப்போது ஈட், ஏட், ஈட்டன். we would have eaten, நாம் சாப்பிட்டு இருக்கலாம். எப்படி? எல்லோரும் சேர்ந்து. அப்போது டுகெதர். if she had cooked we would have eaten together. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் பணம் கொண்டு வந்திருந்தால் நான் அதை வாங்கியிருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் பணம் கொண்டு வந்திருந்தால், இந்த சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது இஃப் ஐ ஹேட். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்ன? கொண்டு வா அப்படிங்கிறதா இங்கே வந்து வேர்ப். அப்போது பிரிங், brought, brought. இஃப் ஐ ஹேட் brought money, நான் பணம் கொண்டு வந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? நான் அதை வாங்கியிருப்பேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ would have. வேர்ப் என்ன? வாங்கு. அப்போது பை, bought, bought. I would have bought, நான் வாங்கியிருப்பேன். எதை? அதை. அப்போது eat. I would have bought it, நான் அதை வாங்கியிருப்பேன். If I had brought money, I would have bought it. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ படித்திருந்தால் நீ பாஸ் பண்ணியிருக்கலாம். இதை எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நீ படித்திருந்தால், இதை எப்படி சொல்கிறது? இஃப் யூ ஹேட் ஸ்டடீட், நீ படித்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நீ பாஸ் பண்ணியிருக்கலாம். You would have passed. If you had studied, you would have passed. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாம் காரில் போயிருந்தா நாம் சீக்கிரம் போயிருக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாம் காரில் போயிருந்தால் இது எப்படி சொல்கிறது? If we had gone by car, நாம் காரில் போயிருந்தால். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாம் சீக்கிரமாக போயிருக்கலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் மன்னித்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால் இஃப் ஹி ஹேட் அபாலஜைஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் மன்னித்திருப்பேன். ஐ வுட் ஹேவ் ஃபர்கிவன். இஃப் ஹி ஹேட் அபாலஜைஸ்ட் ஐ வுட் ஹேவ் ஃபர்கிவன். அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால்
நான் மன்னித்திருப்பேன்